அப்பாடா இவனுக்கு ஒரு டேங்கை ரெடி பண்ணியாச்சு. ரீசெண்டாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கை நான் லேப்டாப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணான். உன்னோட போலார் பேரட் டேங்க் தான் காலியாக இருக்குல்ல, அதில் நம்ம சின்ன மணி எடுத்து விட வேண்டியதுனடா அப்படின்னு கேட்டிருந்தான். இவ்வளோ நாளாக இது எனக்கு தோணாமல் இருந்துச்சு பாருங்களேன். சரி ஓகே வாங்க டேங்கை ரெடி பண்ணிடுவோம். டேங்கை என்னோடய ரூம்லேருந்து எடுத்து ஹாலில் வச்சாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ எடுக்கும்போது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருந்து. இந்த மீனை பொறுத்த வரையும் நம்ம தண்ணிலாம் அவ்வளோ கண்டிஷன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இது கொஞ்சம் ஹார்டியான வெரைட்டி தான். இருந்தாலும் சரி நம்ம ஏற்கனவே பாதாம் வாட்டர் எக்ஸ்ட்ராக்டாக இதில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து அதுவும் கொஞ்சம் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பார்த்ததுக்கப்புறம் டேங்க் பத்தாத மாதிரி இருந்தது. சரி இப்போ என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஒரு ஆக்சிஜன் மோட்டராவது வாங்கி போடுவோம், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, ஓ இது ஏர் பிரீடரில், அதனால நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. கைஸ் இவன் வந்து எப்பயுமே வந்து மூச்சு வந்து வெளியே வந்தால் விடுவான், லைக் நம்ம பீட்டா ஃபிஷ் மாதிரி. அதனால இவனுக்கு ஆக்சிஜன் தேவைப்படாது. குடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ரொம்ப சேட்டை பிடிச்சவனாக இருக்கான். இருந்தாலும் பிடிச்சி இவனை எப்படியோ உள்ளே விட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் கதையே இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு முரட்டு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. அது என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.